பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்கிறார். இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு கரூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமாக செப்டம்பர் 27, 2025 41 உயிர்கள் பறிபோனது. இது யாருனாலையும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதுல இறந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்குவதற்காக இன்னைக்கு பணி நியமனம் சார் கொடுக்க போறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு சிபிஐ வசம் இருக்கிறது. அவர்களுக்கு வேலை கொடுத்தால் இது சாட்சியங்களை கலைப்பதற்கான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு திமுக உச்ச நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான ஒரு வாதமா வச்சது. ஆனா இன்னைக்கு கோர்ட் ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு விஜய்க்கு சாதகமாகவே கொடுத்திருப்பதாக தாவேகா நினைக்கிறது. ஒரு வழக்கறிஞரா இந்த வழக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். உங்களுக்கும் உங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பணி நியமனம் ஈவினிங் அதாவது ஈவினிங் 3 மணி சுமாருக்கு அங்க ஒரு அரசு விழாவா எடுத்து அந்த 37 பேர் நினைக்கிறேன், 37 பேரை மட்டும் சந்திச்சு அவங்களுக்கு பணி நியமனம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து தான் இன்னைக்கு சென்னையுடைய உயர்நீதிமன்றத்து கிளை நீதிமன்றம் மதுரையில ஒரு திருமுருகன்கிற ஒரு வழக்கறிஞர் தாக்கல் செஞ்சிருந்தாரு. இது அரசு ஆணைக்கு எதிராக, அதாவது கம்பேஷனட் கிரவுண்ட், கருணை அடிப்படையில் இருக்கக்கூடிய வேலை நியமனத்துக்கு எதிரான செயலே, இதுல எந்த தெளிவுமே இல்லாம இவங்க கவர்மெண்ட் பாலிசின்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஏத்துக்கூடியதுல ஏன்னா ஒரு கோடி ஜனங்களுக்கு மேல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுல பல பேர் வயசு இந்த 40 வயசுக்கு மேல போறதுனால கிடைக்காமே போயிட்டு வீட்டுல திட்டு தண்டை சோறு சாப்பிட்டுருக்கேன், அப்படி இப்படிலாம் படிக்க வச்சேன்னு திட்டுறாங்க. அப்படிலாம் வேலை கிடைக்காம திண்டாடுறச்ச அவங்க மெரிட்ல கிடைக்காம இவங்க ஜம்ப் பண்ணி வர மாதிரி வருது. இது எந்த ஒரு அரசாங்க ரீதியா நடந்த துக்க செயலா இல்ல, ஒரு கட்சியினுடைய விவகாரத்துல நடந்த தேர்தல் பரப்புரை நடந்தது. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி ஒரு மனு போட்டிருந்தாரு. அந்த மனு இன்னைக்கு அவசர வழக்காக எடுக்கப்பட்டது. அதை விசாரித்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு, மதுரையில் இருக்கிற அமர்வு, கிளை அமர்வு நீதியரசர்கள், மாண்புமிகு நீதியரசர்கள் சி வி கார்த்திகேயன் மற்றும் ஆர் சக்திவேல் அவர்களது முன்னிலையில் விசாரிக்கப்பட்டது. விசாரிக்கப்பட்ட போது இது ரொம்ப கஷ்டம். ஒரு நேரமா ஒரு நேரம்னா ஒரு கோடா கோர்ட்டு போயிட்டு கவர்மெண்டோடைய பாலிசி டிசிஷன், அவங்க ஒரு இதோ முடிவெடுக்கிறாங்க கவர்மெண்ட், அதை தலையிட முடியாது. அதுல அது மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம். 3 மணிக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கட்டும், கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வரட்டும். அதுக்கு முன்னாடி நாங்க என்ன ஒரு யோசனை நினைக்கிறோம்னாக்க, இது நேரவா இருக்கிறதுனால இதுல நுழைய முடியாதனால கண்டிஷன் நடந்தாலும் சில யோசனைகள் எங்களுக்கு தோன்றதுனால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி நியமனமானது நிரந்தர நியமனம் கிடையாது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நிரந்தர நியமனம் கொடுக்கறத ரெடி பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு கோர்ட் தடை பண்ணியிருக்குது. நிரந்தர நியமனம் கிடையாது, இது டெம்பரரி பிளேஸ், தற்காலிகமாக தான் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் இந்த மாசத்து கடைசியில இந்த வழக்கை நம்ம திருப்பி போடுறோம், அது வரைக்கும் அவங்க முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல மெம்பர் செக்ரட்டரி இது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அது நடத்துது இல்லையா, கவர்மெண்ட் ஜாபுக்கான தேர்வுகள் நடத்துது இல்லையா, அதனுடைய மெம்பர் செக்ரட்டரியும் இதுல அவங்களையும் உள்ள கோர்ட்டை இணைச்சு அவரை இதுக்கான என்னென்ன நீங்க கைட்லைன்ஸ் விதிமுறைகள் கொண்டு வந்திருக்கீங்க அதை இதுல ஃபாலோ பண்ணி, அதாவது பின்பற்றி இருக்காங்களா இந்த அப்பாயின்மெண்ட் இதுல அப்படிங்கறதெல்லாம் கொடுக்க சொல்லி அவங்களை பதில் உரை கொடுக்க சொல்லி அவங்களையும் உள்ள கொஞ்சம் மெம்பர் செக்ரட்டரி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனையும் உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களை ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்குது. அது ஃபைல் பண்ணி கேட்டு இந்த மாசம் கடைசியில போடுறோம்னு சொல்றாங்க. போட்டுட்டு அதுக்கேற்ற வரைக்கும் தான் இந்த பணி நியமனம் தற்காலிகமானது சொல்ற மாதிரி இந்த மாசம் சம்பளம் வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதாவது இப்ப நம்ம என்னன்னாக்க, இது கோர்ட்டுடைய ஆணை வந்துருச்சு. தீரன் திருமுருகன்கிற ஒரு லாயர் எடுத்து அவருடைய கட்சி என்னங்கிறதா நம்ம முக்கியமா பார்க்கணும். வழக்காடியோட வழக்கு என்ன விசாரம்னா, யார் யாரை கொண்டு வந்தாருனாக்க, தலைமை வழக்கு செயலாளர், அதுக்கப்புறமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தலைமை செயலாளர், அப்புறம் ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் ரெவென்யூ செக்ரட்டரி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கரூர், இவங்கள ஏதாவது எதிர்பார்த்தியா அவர் சேர்த்திருந்தாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் நான் சொன்ன மெம்பர் செக்ரட்டரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த மெம்பர் செக்ரட்டரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நியமிச்ச காலம் திமுகவோட காலத்துல நியமிச்ச மெம்பர் செக்ரட்டரி அவர்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் தான் இப்ப வந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல அரசியலை பார்க்கணும். அவர் எப்படி நடந்துக்க போறாங்கிறத பாருங்க. ஏன்னா திமுகவை குறை சொல்லிதான் நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தில் நீங்க குறிப்பிட்ட மாதிரி போனாங்க. திமுக வந்து தாவேக குறை சொல்லி. ஆனா திமுக என்ன பண்ணிச்சாங்க, அவங்க உச்சநீதிமன்றம் வந்து நீங்க சிபிஐல பெண்டிங்கா இருக்கச்சு அங்க போகாம இங்கேயே வரீங்க, அவர் அக்யூஸ்ட் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க இப்ப கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சிபிஐல ஒரு மனு போட்டாங்க. அந்த மனு நிலுவையில இருக்கு. அதுதான் இன்னைக்கு இங்க எடுத்து காட்டுறாரு. இந்த மனு நிலுவையில இருக்கு, இருந்தாலும் அவசர அவசரமா இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க, கொடுக்க பாக்குறாங்க. கேட்டோன்னுதான் உயர்நீதிமன்றம் அது ஒன் ஆஃப் த கிரவுண்டா எடுக்கிறாரு இந்த பெட்டிஷனர். அவர் என்ன எடுக்கிற கிரவுண்ட் எல்லாம் வந்து பார்க்கணும். நம்பர் 1 வந்து இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மா பாலிசி கிடையாது, ஒரு யூனிஃபார்மான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டங்கள் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு யார் யாருக்கு வந்து பர்மனெண்ட் வேலை கொடுக்கணும், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஒண்ணு கிடையாது. 2வது, இது வந்து மற்றவங்களுக்கான ஒரு சமநிலை, ஈக்குவாலிட்டி அண்டர் ஆர்டிகல் 14 and 16 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது வந்து சரியா கடைப்பிடிக்கலையாங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. 3வது, ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்குரிய ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்க இறையாண்மை படி. அதுபடி அவனுக்கு ஒரு பொது இதுல இருக்கிற வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அது வந்து இப்ப யூனிஃபார்மா இல்லாதனால இப்ப மாத்தி போறதுனால அவனுடைய உரிமையானது பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறது சொல்றது. அதுக்கப்புறமா வந்து இந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றச்சு யூனிஃபார்மா இல்லாத போது அப்ப நியாயம் எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்ணோடி பார்க்கணும்னு சொல்லி அவங்க குறை வைக்கிறாரு. ஸோ 3 இறையாண்மையை மீறுறாங்க. அதாவது வந்து கைட்லைன்ஸ் இல்லை, போன போக்கில் 10ஆம் போக்கில் பண்றாங்க. அப்ப வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு வேலை மறுக்கப்படுகிறது. அப்படின்னாக்க இவங்களுடைய பாலிசி டிசிஷன் நம்ம வந்து சிம்பிளா இதை கடந்து போக முடியாதுங்கிற ஒரு குறைய வைக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றது போல நீதிமன்றம் வந்து பணி நியமனம் ஆணை வந்து கொடுங்க, 1 மாதத்திற்கு சம்பளம் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலயும் வந்து அவங்க சுட்டி காட்டுற இன்னொரு விஷயம், பொருளாதார சப்போர்ட் வந்து அவங்களுக்கு வேணும் இல்லையா, வேலை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வேலை கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை நீதிமன்றமே கேக்குது. ஆனாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி இல்ல நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதாவது இதுதான் பேலன்ஸ்ட் ஆர்டர் நாங்க எங்க லீகல் டேர்ம்ல சொல்லுவோம். அதாவது வந்து ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ், இந்த உள்ள இருக்கிற பொருளை புரிஞ்சுக்கலாம். அதாவது கோர்ட்டுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நம்ம முழுமையா அது எப்படி ஏத்துக்கிறது, ஏத்துக்கினாக்க இறையாண்மைக்கு எதிராக போகும். ஆனா மனிதாபிமானம் இருக்கு, நீ என்ன செய்யறது ஒரு புதுவிதமா இருக்குங்கிற யோசனை செய்யுது. நீதிமன்றம் யோசிக்குது. ஒரேடியா கொடுத்தாலும் இது தவறு முன்னெதிராக போகும். அந்த மாதிரி பல வழக்குகள் இந்த மாதிரி அந்த இடத்துல தூத்துக்குடியோட ஸ்டெர்லைட் விவகாரத்தை எடுத்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அப்ப ஆனா உடனே குறுக்கிட்டது நீதிமன்றம், இல்ல அது வந்து போலீஸோட எக்ஸஸ், போலீஸ் வந்து கண்மூடித்தனமா சுட்டதுல இறந்தாங்க, அதனால நீங்க கொடுக்க வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்க, இது நிர்வாக ரீதியான குளறுபடிகளால் அந்த இறப்புன்னு சொல்லி சுட்டி காட்டுது. ஆனா இந்த இடத்துல அது மாதிரி கிடையாதுங்குது. சோ அதையும் சொல்லுது. சோ இப்ப வந்து என்ன நடக்குது, தீர்மானமா என்ன செய்யறதுங்கிற யோசனையில கூராய்வு செய்கிறது நீதிமன்றம். கண்டிப்பா. இன்னைக்கு அதனாலதான் இப்ப என்னென்ன கைட்லைன்ஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்கிறத ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கேக்குது. அப்ப எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுடைய இந்த யூபிஎஸ்சி சேர்பர்சன் மெம்பர் செக்ரட்டரி அப்ப அவர் என்ன பண்ணணும், கட்டாயமாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எத்தனை பேர் நிலுவையில இருக்காங்க. இப்ப கூட இந்த இடத்துல நாங்க குறிப்பிடுவது மகாமக விழா நடந்தது. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களது தோழி திருமதி சசிகலா அவர்களும் மகாமக குடத்துல இருந்து குடிக்க போறாங்க. அப்ப அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் அம்மா தலைவர் தலைவி பாக்குறாங்க, ஒரே கூட்டம், செம கூட்டம். அந்த மகாமகமது அந்த இடத்துல நெருக்கடி ஏற்பட்டு பல பேர் இறந்தாங்க, ரோடுல செப்பல் போனாலும் சிதறி கிடந்தது. அப்படி இறந்தவங்களுக்கு அப்ப வந்து அவங்க பணி நியமனம் கொடுக்கப்படல. அதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தலைவரை பார்க்க போற அதிமுக தொடர் ஓடி வந்த காரணம் அது அந்த மாதிரி இருக்கிறச்சு முதலமைச்சரா. ஆனா இது சாதாரண ஒரு கட்சியின் தலைவரா போறாங்க, அதை பாக்குறதுக்கு அங்க மக்கள் வராங்க. மக்கள் வரும்போது போலீஸ் தரப்புல அப்பயே சொல்றாங்க, அந்த விசாரணை சிபிஐ விசாரணையில நாங்க வந்து போலீஸ் சொன்னோம் கூட்டத்துக்கு இப்ப நடத்தாதீங்க, ரத்து பண்ணுங்க, திரும்பி போங்கன்னு விஜய் அவரோட சொன்னோம். அது கேட்காம வந்தாரு. மக்களையும் வந்து கலைஞ்சு போக சொன்னோம், எனக்கு 7 மணிக்கு மேல டைம் ஆயிடுச்சு, நீங்க கலைஞ்சு போக சொன்னோம், அவங்களும் கேட்கல. அதனால அந்த குளறுபடிகளால் நடந்த சமாச்சாரம் போலீஸ் தரப்பு இன்னும் சொல்லிட்டு இருக்குது திமுக இருந்த போலீஸ். இப்ப அவன் வந்து திமுக அந்த சமயத்துல விஜய் அவர்கள் அந்த இறந்தவர்கள் எல்லாம் பார்க்காம போயிட்டாரு. காரணம் என்ன சொல்றாரு, இன்னும் அந்த இடத்துல கலவரம் ஜாஸ்தியாகும் நான் வந்தேனாக்க, அதான் போயிட்டுன்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, மக்கள் வந்து இன்னி வரைக்கும் ஏன் அவ்வளவு நேரம் காத்திருந்தோம்,
இன்னைக்கு வந்து முதலமைச்சரானா இன்னைக்கு வந்து பார்க்க போறாரு, போய் பாக்குறாருல, அப்ப பாத்துருப்பாங்கல்ல எதுக்கு மக்கள் அப்படி நின்னாங்கன்னு மக்கள் சில பேர் கடுங்கம் கொண்டாங்க. ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா அன்ரூலி பிஹேவியர், கொஞ்சம் மரத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி குதிச்சு அதெல்லாம் போனாங்க. அப்புறம் போலீஸ் வந்து குறுகிய இடத்துல பர்மிஷன் கொடுத்து டிவிக்கு அலிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்படியாக அது பல விதத்துல குழப்பம் இருக்கும்போது சிபிஐ தரவா விசாரிச்சுட்டு இருக்கு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஸ்டகி மேல. அது வந்து உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துடைய சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அதுல சிபிஐல என்கொயரி பெண்டிங்கா இருக்கு. அந்த சமயத்துல இந்த உயர்நீதிமன்றம் அது ஏதாவது ஆணையை பிறப்பித்தால் அதுல இடபாடு வரும். அதுல there will be a conflict of interest. என்ன சொல்லுவீங்க, ரெண்டுத்துக்கும் முன்பின்னாக அமையுங்கிறதையும் யோசனை பண்ணுது உயர் நீதிமன்றம். ஸோ இந்த குழப்பத்தினால இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லா விதத்தையும் ஆலோசனை பண்ணி அவங்க இந்த குரல் கொடுக்குறாங்க. ஆமா, தூத்துக்குடி விவகாரம் வேற, இது வேற அப்படிங்கறத தெளிவாக சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து இன்னைக்கு அரசாங்க தரப்புல தீர்மானமா இந்த மாதிரிதான் பண்ணோம், இதுக்குதான் பண்ணோங்கிற அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அது கொடுத்த வந்து அவங்க தேர்தல் பரப்புரையில தேர்தல் அறிக்கையில ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க அந்த விக்டமுக்கு, நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு. அப்படி வச்சு அப்ப கவர்மெண்ட் வேலை பண்ணி கொடுத்து சொல்லலை. ஏன்னா அவங்க வந்து அப்ப ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோங்கிற அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த உறுதி கொடுத்தாங்க. ஸோ கட்சி கொடுக்குற உறுதி எல்லாம் வந்து அரசாங்கத்தை வழியா நிறைவேற்றானாக்க அரசாங்கம் வந்து மக்களுடைய வரிப்பணத்துல இயங்குது. அப்போ ஒரு கட்சி எல்லாத்தையும் நான் ஃப்ரீவே, அது இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இலவசம் கொடுக்கறத பத்தி தொலைக்காட்சி பெட்டியை வந்து கலைஞர் காலத்தை முதல்ல கொண்டு வந்த போது அது குறித்தான கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கானது ஃப்ரீபி கொடுக்க தவறுன்னு சொல்லி நீங்க எப்படி கட்சி ரீதியா சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் இதுவா பண்ணுவீங்கன்னு அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. அதை எடுத்து விசாரிக்க காணும். அது விசாரிச்சானாக்க இப்ப யாரெல்லாம் ஃப்ரீபி அனௌன்ஸ் பண்றாங்களோ அவங்க சிக்குவாங்க அந்த ரூலிங் வரைச்ச. ஆனா இன்னைக்கு இப்போ ஒரு மாதத்திற்கு சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக அரசு என்ன செய்யும், தாவேக அரசு என்ன செய்யும் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த அரசு அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து செய்யும்? அதாவது அது என்ன இருந்தாலும் இந்த மாச கடைசியில வர்றதுனால அதுல வந்து மெம்பர் செக்ரட்டரி என்ன தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவர் என்ன பதில் போடுறாங்கள பார்த்துட்டு அதையும் ஆராய்ஞ்சு கோர்ட்டு என்ன சொல்லுதோ அந்த கைட்லைன்ஸை கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் தாவேக அரசு. தாவேகாக்கு இந்த மாதிரி கரூர் ஸ்டாம்பீட் நடந்தப்போ ஒரு எஸ்ஓபியை வந்து உயர்நீதிமன்றம் நிர்ணயிச்சது. ஒரு கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் மேல வரக்கூடாது, வெளிவெளியில ரோட் ஷோ நடத்தக்கூடாது, இதுக்கெல்லாம் பர்மிஷன் கிடையாதுன்னு எஸ்ஓபி வந்துருச்சு. அந்த எஸ்ஓபியை வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு தனக்கு பர்மிஷன் டினை பண்ணாங்கன்னு வந்து தாவேகாவோட தலைவராக இருந்த அந்த காலத்து தலைவர் திரு விஜய் கொண்டு சொல்லிட்டே இருந்தாரு. அதனால இப்ப அதை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை தான் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கட்டாயமா உத்தரவு வரும். அந்த உத்தரவை கட்டாயமாக அரசு வந்து கட்டாயம் பின்பற்றி தான் ஆகணும். அதுபடிதான் அடுத்த ஸ்டெப் நகரும். இல்ல அதுக்குள்ள இவங்க வந்து டைம் கேட்கறாங்க யூபிஎஸ்சி கவர்மெண்ட்ல, யூபிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன்ல நாங்க வந்து இந்த மாதிரி இன்னும் ஃபைலிங் பண்றது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா இது வந்து இப்ப இருக்கிற டைரக்ஷனை ஒரு மாசத்துக்கு இல்லை 15 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு முகாந்திரம் இருக்கு. அதை தவிர இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது நீதி பரிபாலனத்துக்கு மறுபரிசீலனைக்கு உட்பட்டதுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிடுச்சு இன்னைக்கு நீதிமன்றம். அதை கவனிங்க. எவ்ரிதிங் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா இந்த மக்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, வேலையை கொடுத்துட்டோம் தாவேக அரசும் சந்தோஷமா இருக்க முடியாது. செக் அண்ட் பேலன்ஸ் அதுதான் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு.